ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் காவ்யா. இது வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒரு பேஜில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பிக் பார்த்துருக்காங்க. அந்த ட்ரெஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சனால அந்த பேஜ்லேருந்தே நம்மளுக்கு சாரீ எடுத்து நம்மக்கிட்ட வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. என்னென்னா வந்து இதான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் பிக்கு, இதான் அவங்க செலக்ட் பண்ண சாரீ. ரொம்ப நல்லா இருந்துச்சு கலரு. என்னென்னா அந்த ஒரு பிஸ்தா க்ரீன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கலரு. அதில் வந்து ஷால் செப்பரேட்டாக நம்மளை எடுக்க சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஜார்ஜெட் கிடச்சினால, சேம் கலர் கிடச்சினால அதே மாதிரி எடுத்துட்டோம். அண்ட் வந்து அவங்க கேட்ட மாதிரியே ஃபுல் ஹேண்டு நல்ல ப்ளீட்டட் வச்சு எல்லாமே அவங்க கேட்ட மாதிரியே பண்ணிட்டோம். என்னன்னா நான் வந்து பார்டர் வந்து வராதுன்னு நினச்சேன். ஆனால் வந்து டபுள் சைடுக்கு வந்துக்கு பேலன்ஸ் இருக்கிறது வந்து க்ரீன் கலர் வச்சுட்டேன். அண்ட் வந்து கிளைண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த டாப் யோக் பார்ட்டில் வந்து அந்த பர்பிள் கலர் வந்து இந்த பார்டர் வந்து இல்லாமல் அந்த பர்பிள் கலரில் தெரியும். அது இல்லாமல் தான் அந்த பிக்கில் இருக்குது. பட் நீங்கள் அதோட ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இது சொல்லியிருந்தாங்க. என்னென்னா அது வந்து அவங்க வந்து செப்பரேட்டாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அந்த ஷாலுக்கு வந்து பார்டர் வந்து. பட் நம்ம இருக்கிற சாரியில் தான் பண்ணணும் சிஸ்டர், அதனால் அது அவ்வளோதான் வரும். நான் இருக்கிறது எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் அது ஒன்று மட்டும் டிசப்பாயிண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியில் போட்டு பார்த்துட்டு அது வந்து நல்லா இருக்காதுன்னு நினச்சேன், பட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண மறக்க முடியாது.